friends, welcome to my channel Learn with Vyas. இன்னைக்கு இந்த வீடியோல subset, proper subset and power set இந்த related concepts and basics நான் இந்த வீடியோல உங்களுக்கு explain பண்ண போறேன். So first நம்ம இந்த வீடியோவை நான் ரெண்டா பிரிக்கிறேன். ஒன்னு வந்து ரெண்டு செட்ஸ் இருக்கும்போது அதுக்கு subset and proper subset எப்படி வரும், சிங்கிள் செட் இருக்கும்போது அதுக்கு நம்ம subsets எப்படி கண்டுபிடிக்கணும்னு சொல்லிட்டு நான் பார்க்க போறோம். இப்போ வந்து ஸ்டார்டிங் பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் ரெண்டு செட் இருக்குன்னு கன்சிடர் பண்ணிக்கலாம். இப்போ செட் A is equal to 1 2 3 4 னு வச்சுக்கலாம். set B is equal to 1 2 3 4. set A is equal to 1 2 3 4, set B is equal to 1 2 3 4 னு இருக்கு. இப்போ set A வும் set B யும் கம்பேர் பண்ணும்போது நம்ம என்ன ரிலேஷன் சொல்லலாம்னா B is a subset of A னு சொல்லலாம். ஓகேங்களா? B is a subset of A ஏன்னு சொல்றோம்னா A ல இருக்கிற எல்லா எலிமெண்ட்ஸும் B லயும் இருக்கு. 1 2 3 4 இருக்கு, இங்கேயும் 1 2 3 4 இருக்கு. அதனால இந்த ரெண்டு செட்டை கம்பேர் பண்ணும்போது நம்ம B is a subset of A னு சொல்றோம். சோ இதுக்கு முன்னாடி சம்ஸ்ல நம்ம சொல்லியிருப்பேன், இதுல இந்த மாதிரி இருந்துச்சுன்னா ஈக்குவல் செட்ஸ்னு சொல்லியிருப்பேன் இல்லையா? அது நீங்க क्वेश्चन கேட்டீங்கன்னா எஸ் இது ரெண்டும் ஈக்குவல் செட் தான். இது क्वेश्चन கேட்ட மாதிரி நம்ம ஆன்சர் பண்ணனும். இன் கேஸ் வந்து உங்களுக்கு இந்த ரெண்டு செட் கொடுத்துட்டு இது ஈக்குவல் செட்டா அன்ஈக்குவல் செட்டா கேட்டாங்கன்னா நீங்க ஈக்குவல் செட்னு எழுதுங்க. இந்த ரெண்டு செட் கேட்டு இது சப்செட்டா இல்ல ப்ராப்பர் செட்டா இல்ல ப்ராப்பர் சப்செட்டா இல்ல நாட் எ சப்செட்டான்னு கேட்டாங்கன்னா இது வந்து இட்ஸ் எ சப்செட்னு எழுதணும். ஓகேங்களா? சோ சப்செட்கான சிம்பிள் இதுதான். ஒரு சி மாதிரி போட்டு ஒரு ஈக்குவல் டு போறோம். ஏன் ஈக்குவல் டு போறோம்னா இதுல இருக்கிற நம்பர் ஆஃப் ஐட்டம்ஸும் இதுல இருக்கிற நம்பர் ஆஃப் ஐட்டம்ஸும் ஈக்குவலா இருக்கு. அதனால நம்ம ஈக்குவல் டு சிம்பிள் போடுறோம். சோ B is a subset of A ங்கிறது ரெண்டு செட்டை கம்பேர் பண்ணும்போது நம்ம இப்படி எழுதிக்கலாம். ஓகேங்களா? இப்போ ப்ராப்பர் சப்செட்னா என்னன்னா இப்போ A is equal to 1 2 3 4 இருக்கு. ஆனா B is equal to 1 2 3 மட்டும் தான் இருக்கு அப்படின்னா இப்போ A ல இருக்கிற எல்லா எலிமெண்ட்ஸும் B லயும் இருக்கு. ஆனா நம்பர் 4 வந்து இல்ல. அப்போ இது வந்து நம்ம இந்த கேஸ் சொல்லும்போது நம்மளால இந்த B is a subset of A அங்க ஈக்குவல் டு சிம்பிள் போட முடியாது. இங்க நம்ம ஈக்குவல் டு சிம்பிள் போட்டோம் இல்லையா? ஏன்னா எல்லா எலிமெண்ட்ஸும் இருக்குன்னு சொல்லிட்டு ஈக்குவல் டு சிம்பிள் போட்டோம். இங்க அந்த ஈக்குவல் டு சிம்பிள் நம்மளால போட முடியாது. சோ இந்த மாதிரி B is a subset of இந்த சிம்பிள் போட்டோம்னா இட்ஸ் a proper subset. அதாவது B is a proper subset of A ன்னு சொல்றோம். ஓகேங்களா? இது ரெண்டு செட்டை கம்பேர் பண்ணும்போது இப்படி. இப்போ இன்னொன்று, இப்போ A is equal to 1 2 3 4 இருக்குங்களா? இப்போ B is equal to 1 2 5 இருக்கு. ஓகேங்களா? சோ இந்த மாதிரி இருந்துச்சுன்னா இப்போ என்ன கேஸ் இது? B ல 1 2 3 4 இருக்கு, இங்க 1 2 இருக்கு, ஆனா 5 இருக்கு. ஆனா 5 வந்து நம்ம A ல இல்லவே இல்ல. அதனால இந்த கேஸ் என்ன சொல்றோம்னா இந்த ரெண்டு செட் கம்பேர் பண்ணும்போது it is B is not a subset of A. so not a subset னா நடுவுல ஒரு கோட் போட்டா நமக்கு B is not a subset of A னு சொல்றோம். சோ இந்த எல்லா கேஸ்மே வந்து ரெண்டு செட்டை கம்பேர் பண்ண சொல்லும்போது நீங்க இந்த மாதிரி கேஸ் அனலைஸ் பண்ணி சொல்லலாம். ரெண்டு எலிமெண்ட்ஸ் ஈக்குவலா இருந்துச்சுன்னா சப்செட், ஒரு எலிமெண்ட் வந்து கம்மியா இருந்துச்சு ஆனா எல்லா எலிமெண்ட்டும் இருக்கு அப்படின்னா ப்ராப்பர் சப்செட்னு சொல்றோம். இந்த மாதிரி இல்லாத எலிமெண்ட் B ல இருந்துச்சுன்னா அது வந்து not a subsetனு சொல்றோம். ஓகேங்களா? சோ இப்போ ரெண்டு செட்ஸ் இருக்கும்போது சப்செட் எப்படி பண்ணணும்னு பார்ப்போம். இப்போ சிங்கிள் செட் இருக்கு. ஒரு சிங்கிள் செட் இருந்துச்சுன்னா அதுக்கு நம்ம சப்செட்ஸ் எப்படி கிரியேட் பண்ணணும்னு நம்ம பார்க்கலாம். ஓகேங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ செட் A is equal to boys, girls அப்படின்னு வச்சுக்கிறோம். ஓகேங்களா? சோ பாய்ஸ் girls, அதாவது இப்போ செட் Aங்கிறது என்னன்னா உங்க கிளாஸ்ல இருக்கிற ஸ்டூடண்ட்ஸ், உங்க கிளாஸ் 9ல இருக்கிற ஸ்டூடண்ட்ஸ், பாய்ஸ் ஸ்டூடண்ட்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் ஸ்டூடண்ட்ஸ் ஃபுல்லாமே இருக்காங்க. சோ கிளாஸ்ல இருக்க ரெண்டு செட் ஆஃப் ஸ்டூடண்ட்ஸையும் நான் வந்து ஒரு செட்ல ரெப்ரசன்ட் பண்ணியிருக்கேன். இப்போ இந்த செட்டை வச்சு நம்ம வந்து ஒரு 4 டிஃபரெண்ட் क्वेश्चंस நம்ம ஆன்சர் பண்ணணும். என்னென்ன क्वेश्चंस ஆன்சர் பண்ணணும்னு பார்த்தனா அந்த क्वेश्चंस எல்லாம் இந்த செட்ல வச்சு ஆன்சர் பண்ற மாதிரி இருக்கணும். சோ 4 கண்டிஷன்ஸ் வச்சுக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ அட்மிஷன் நடக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் நான் சொல்றேன், ஏன் உங்களுக்கு வந்து செட்டை பிரிச்சு எழுதுறோம், சப்செட்டை நம்ம ஏன் பிரிக்கிறோம்ன்றதுக்காக நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். இப்போ ஒரு கண்டிஷன் வச்சுக்கலாம். உங்க ஸ்கூல்ல அட்மிஷன் நடக்குது, 9th ஸ்டாண்டர்டுக்கு. இந்த வருஷம் வந்து யாருமே சேரல கிளாஸ் 9ல. சோ கிளாஸ் 9 எம்டியா இருக்கு. சோ இந்த क्वेश्चनக்கு இந்த செட்ல இருந்து நம்ம எப்படி பதில் சொல்றது? ஒரு எம்டி செட் இருந்தாதான் நம்ம அந்த क्वेश्चनக்கு பதில் சொல்லவே முடியும் இல்லையா? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் உங்க 6th சம்ல கூட கேட்டிருப்பாங்க, ஒரு 4-5 ஐட்டம்ஸ் கொடுத்திருந்தோம். 6th சம்ல என்ன கேட்டிருந்தாங்க? the which is a shape which is having 5 sides னு கேட்டிருக்காங்க. அதுக்கு நம்ம பதில் சொல்ல முடியாது அந்த செட் வச்சு. ஏன்னா அங்க ஸ்கொயர், ராம்பஸ், ரெக்டாங்கிள், சர்க்கிள் அண்ட் ட்ரையாங்கிள் இருந்துச்சு. பென்டகன் தான் ஆன்சர், ஆனா பென்டகன் இல்ல. அதனால அந்த क्वेश्चन
क्वेश्चन நம்ம பதில் சொல்லி ஆகணும் எம்டி நோ அப்படினு சொல்லிட்டு அப்போ ஒரு எம்டி செட்டை வந்து நம்ம சப்செட்டா இன்ட்ரோ듀ஸ் பண்றோம் இல்லையா சோ அந்த மாதிரி क्वेश्चंस வந்து நம்ம ஆன்சர் பண்றதுக்கு இங்க நம்ம A is equal to boys and girls இப்ப யாருமே சேரல அப்படின்ற பட்சத்துல கிளாஸ் வந்து எம்டியா இருக்கும் இல்லையா அதனால தான் எல்லா செட்டுக்கும் எம்டி செட் ஒரு சப்செட் சொல்லிட்டு நம்ம இன்ட்ரோ듀ஸ் பண்றோம் ஏன்னா சில क्वेश्चंस வந்து ஆன்சர் பண்றதுக்காக இப்போ இந்த செட்னால அட்ரஸ் போட முடியாத क्वेश्चन இருந்துச்சு அப்படினா நம்ம அங்க எம்டி நோன் போடுறதுக்கு ஒரு செட் வேணும் இல்லையா அதனால தான் நம்ம எம்டி செட் இஸ் a subset of all sets னு சொல்றோம் இது வந்து உங்க கிளாஸ்ல யாருமே சேரல எம்டியா இருக்கு இல்லையா அப்போ எம்டி செட் தான் ஆன்சர் சோ எம்டி செட் தான் ஆன்சர் ஓகேங்களா சோ உங்களுக்கு ஒரு கோஎட் ஸ்கூல் பாய்ஸ் மட்டும் தான் இந்த வருஷம் சேர்ந்திருக்காங்க गर्ल्सே சேரல ஒரு பாசிபிலிட்டி இருக்கு இல்லையா அதனால அந்த பாசிபிலிட்டி எக்ஸ்ப்ளோர் பண்றதுக்கு நான் பாய்ஸ் மட்டும் ஒரு சப்செட்டா இன்ட்ரோ듀ஸ் பண்றேன் ஓகேங்களா இது ஒரு சப்செட் பாசிபிலிட்டி இப்போ பாய்ஸ் யாருமே சேரல गर्ल्स மட்டும் தான் சேர்ந்திருக்காங்க அது ஒரு பாசிபிலிட்டி இருக்கு இல்லையா அதுக்கு நம்ம அந்த क्वेश्चनக்கு நம்ம ஆன்சர் பண்ணனும்னா அதுக்கு தனியா ஒரு சப்செட் गर्ल्स இந்த செட் வச்சே நம்ம இந்த क्वेश्चंस எல்லாம் நம்ம ஆன்சர் பண்றோம் அதுதான் அதுக்கான காரணம் ஓகேங்களா இப்போ ரெண்டு பேருமே நார்மலா இருக்கு ரெண்டு பேருமே சேர்ந்தாங்க பாய்ஸும் சேர்றாங்க गर्ल्सும் சேர்றாங்க சோ உங்க கிளாஸ் ஃபுல்லா பாய்ஸ் அண்ட் गर्ल्स பிரிச்சு மாத்தி இருக்காங்க சோ அதுக்கு நம்ம ஆன்சர் பண்ணனும்னா அந்த क्वेश्चनக்கு ஆன்சர் பண்ணனும்னா பாய்ஸ் கமா गर्ल्स சோ இந்த செட் வச்சே நம்ம இந்த மாதிரி 4 டிஃபரண்ட் क्वेश्चंस நம்ம ஆன்சர் பண்ணிடலாம் ஓகேங்களா சோ இதெல்லாம் வந்து the subsets of this set A சோ இத தான் நம்ம சம்ஸ்ல இன்ட்ரோ듀ஸ் பண்றோம் இப்போ A is equal to 1,2 அப்படினா உங்களுக்கு 1,2 க்கு நான் ஏன் இப்படி பிரிச்சு எழுதுறேன்னு உங்களுக்கு புரிஞ்சிருக்காது அது புரிய வைக்கிறதுக்காக தான் இந்த மாதிரி ஒரு கான்செப்ட் உங்களுக்கு இன்ட்ரோ듀ஸ் பண்ணுவேன் இப்போ 1,2 ன்னு கொடுத்திருந்தானா A கான சப்செட்ஸ் என்னென்ன வரும் எம்டி செட் நார்மலா வரும் இப்போ 1 வரும் 2 வரும் 1,2 அப்படினு வரும் சோ இதுக்கான क्वेश्चंस கூட நம்ம ஃப்ரேம் பண்ணிக்கலாம் அந்த क्वेश्चंस எல்லாம் உங்க क्वेश्चंस எக்ஸர்சைஸ் சம்ஸ் பாக்கும்போது சில क्वेश्चंस வந்து உங்களுக்கு வரும் அதுலயே உங்களுக்கு ஏன் இந்த எம்டி செட் எதுக்காக யூஸ் பண்றோம் எம்டி செட் இந்த தனி செட் இந்த சப்செட்ஸ் எல்லாம் எதுக்காக கண்டுபிடிக்கிறோம்ங்கிறது அந்த क्वेश्चंस வந்து உங்களுக்கு எழுதும்போது புரிஞ்சிருக்கும் ஓகேங்களா சோ இது இப்போ எல்லாமே A ஓட சப்செட்ஸ் னு சொல்லிட்டு நம்ம ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்க்கு வந்திருக்கோம் ஓகேங்களா இப்போ இந்த செட்ஸ் இந்த சப்செட்ஸ் எல்லாமே சேர்த்து ஒரு செட்டுக்குள்ள போட்டோம்னா இப்போ இந்த சப்செட்ஸ் எல்லாத்தையும் சேர்த்து ஒரு செட்டுக்குள்ள போடுறேன் ஓகேங்களா கமா இந்த சப்செட்ஸ் எல்லாமே ஒரு செட் கிரியேட் பண்ணேன்னா இந்த செட் இந்த பெரிய செட் இருக்கு இல்லையா இதுதான் நான் வந்து என்ன சொல்றேன்னா பவர் செட் ஆஃப் A இது A செட் ஏன்னா இதோட பவர் செட் அதாவது பவர் செட் is a set of all the subsets இதெல்லாம் A ஓட பாசிபிள் சப்செட்ஸ் இல்லையா இந்த செட்டோட பாசிபிள் சப்செட்ஸ் நம்ம எழுதிருக்கோம் அதான் மேக்ஸிமம் பாசிபிள் இதுக்கு மேல காம்பினேஷன் பாசிபிள் கிடையாது மேக்ஸிமம் பாசிபிள் காம்பினேஷன் சப்செட்ஸ் எழுதிருக்கோம் இந்த சப்செட்ஸ் எல்லாமே ஒரு செட்டுக்குள்ள போட்டோம்னா அதை தான் நம்ம பவர் செட்னு சொல்றோம் ஓகேங்களா சோ இப்போ நம்பர் ஆஃப் எலிமெண்ட்ஸ் இன் A இப்போ கால்குலேஷன் நம்பர் ஆஃப் சப்செட்ஸ் நம்பர் ஆஃப் ப்ராப்பர் சப்செட்ஸ் எல்லாம் எப்படி கண்டுபிடிக்கணும்னு நம்ம பார்க்கலாம் இப்போ வந்து நம்பர் ஆஃப் எலிமெண்ட்ஸ் இன் செட் A என்ன இதுதான் நம்பர் ஆஃப் n of A னா நம்பர் ஆஃப் எலிமெண்ட்ஸ் இன் தி செட் A is boys and girls 1 + 1 2 இருக்கு 2 எலிமெண்ட்ஸ் இருக்கு இப்போ இந்த நம்பர் வச்சே நம்மளால நம்பர் ஆஃப் எலிமெண்ட்ஸ் இன் நம்பர் ஆஃப் சப்செட்ஸ் இன் பவர் செட் நம்மளால கண்டுபிடிக்க முடியும் அதுக்கு ஃபார்முலா என்னன்னு பாத்தீங்கன்னா நம்பர் ஆஃப் எலிமெண்ட்ஸ் இன் தி பவர் செட் will be 2 பவர் m ஓகேங்களா அதாவது இங்க m ன்னு நம்ம கன்சிடர் பண்ணா ஃபார் எக்ஸாம்பிள் இந்த செட் வேணா நார்மலா ஒரு செட் A க்கு வந்து m எலிமெண்ட்ஸ் இருந்துச்சு உள்ள m எலிமெண்ட்ஸ் இருந்துச்சுனா நம்ம இந்த ஜெனரல் ஃபார்மேஷன் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் நம்பர் ஆஃப் எலிமெண்ட்ஸ் இன் பவர் செட் will be 2 பவர் m ஓகேங்களா சோ இங்க இந்த மேட்ச் ஆகுதுன்னு பார்க்கலாமா இந்த நம்ம கண்டுபிடிச்ச செட்டுக்கு இப்போ இங்க எவ்வளவு செட்ஸ் இருக்கு இங்க எவ்வளவு எலிமெண்ட்ஸ் இருக்கு n of A வந்து 2 எலிமெண்ட்ஸ் இருக்கு இங்க நம்பர் ஆஃப் பவர் செட்ஸ் வந்து உங்களுக்கு என்ன வரும் அப்போ 2 பவர் 2 that's equal to 4 வரும் சோ டோட்டலா நமக்கு 4 சப்செட்ஸ் இருக்கும் பவர் செட்ல 1 2 3 4 இருக்கு ஓகேங்களா சோ இதுல இருந்தா இத மேட்ச் பண்ணிருக்காங்க இந்த ஃபார்முலா நீங்க நம்பர் ஆஃப் சப்செட்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் பிளஸ் நம்பர் ஆஃப் ப்ராப்பர் சப்செட்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம் சோ ப்ராப்பர் சப்செட்னா என்ன சொன்னா உங்களுக்கு ரெண்டு சப்செட் கம்பேர் பண்ணும்போது அந்த சப்செட் விட மெயின் செட் விட சப்செட்ல ஒரு ஐட்டம் கம்மியா இருக்கும்னு சொல்லியிருக்கேன் இப்போ ப்ராப்பர் சப்செட்னா இப்போ சிங்கிள் செட் இருக்கனால இதோட சப்செட்ஸ் இதோட டோட்டல் சப்செட்ஸ் நமக்கு தெரியும் சோ இது ஃபுல்லாமே சப்செட்னு எடுத்துட்டோம்னா இதுல இருந்து மினிமம் ஒரு ஐட்டம் மைனஸ் பண்ணா உங்களுக்கு ப்ராப்பர் சப்செட் வந்துரும் ஓகேங்களா சோ ப்ராப்பர் சப்செட் கண்டுபிடிக்க சொன்னாங்கன்னா பவர் செட்ல இருந்து ஒரு ஐட்டமை மைனஸ் பண்ணுங்க சோ ஒண்ணுக்கு மேல மைனஸ் ஆனாலும் ப்ராப்பர் சப்செட் தான் நமக்கு மினிமம் 1 மைனஸ் ஆகணும் அதனால -1 பண்றோம் சோ ப்ராப்பர் சப்செட் எப்படி கால்குலேட் பண்றதுன்னா நம்பர் ஆஃப் எலிமெண்ட்ஸ் இன் பவர் செட் -1 பண்ணீங்கன்னா அது ப்ராப்பர் சப்செட் சோ இந்த கேஸ்ல என்னன்னா 4 - 1 that's equal to
3. ஸோ ப்ராப்பர் சப்செட்ல உங்களுக்கு 3 ஐட்டம் தான் இருக்கும், ஏதோ ஒரு ஐட்டம் இருக்காது. ஸோ இதுதான் ப்ராப்பர் சப்செட்கான கான்செப்ட். இது எல்லாமே ஒரு சிங்கிள் செட்ல இருந்து வர கான்செப்ட். டபுள் செட்டுக்கு நம்ம ஆல்ரெடி பார்த்தாச்சு. இந்த ஐ திங்க் இந்த பேசிக்ஸ் போதும் உங்களோட சம்ஸ் எல்லாமே அட்ரஸ் பண்றதுக்கு. ஸோ யூஸ்வலாக சம்ஸ் நீங்கள் சால்வ் பண்ணும்போது உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகாமல் இருக்கிறதுக்காக இந்த பேசிக்ஸ் வீடியோ எடுத்தேன். இந்த பேசிக்ஸ் வீடியோ உங்களுக்கு தேவைப்படுற சம்ஸ் எல்லாத்துலேயுமே வந்து அந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் நான் பேஸ்ட் பண்ணியிருப்பேன், இந்த பேசிக்ஸ் வீடியோட லிங்க். ஓகேங்களா? ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தேன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.